வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைன் படைகளிடமிருந்து பறிபோனது லூகன்ஸ் மாகாணம். டொனட்ஸ் நகரை நோக்கி நகரும் ரஷ்ய படைகள். இத்தாலிய ஆல்ப்ஸ் மலையில் வெப்பம் அதிகரித்ததால் உருகிய பனிப்பாறைகள். மலையேற சென்ற 6 பேர் உயிரிழந்த நிலையில் 8க்கும் மேற்பட்டோர் காயம். மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு. 164 வாக்குகள் பெற்று ஆட்சியை தக்க வைத்தார் ஏக்நாத் சிண்டே. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் 12 தமிழக மீனவர்கள் கைது. ஜூலை 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே உள்ள குதிரைமுகை பகுதியில் கனமழையால் பத்ரா நதியில் வெள்ளப்பெருக்கு. சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. 60 நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு வீரப்பன் சத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இடியும் நிலையில் உள்ள கட்டடங்கள். 435 மாணவிகளுக்கு ஒரே ஒரு கழிப்பறை மட்டுமே இருப்பதாக குற்றச்சாட்டு. கொடைக்கானல் நகராட்சியில் குப்பைகளிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் மூலம் எரியும் தெரு விளக்குகள். திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த நகராட்சி நிர்வாகம் முடிவு. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு போலூர், விராலிமலை ஆட்டுச் சந்தைகளில் ஆடுகள் விற்பனை. அதிக லாபம் கிடைத்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் ஆங்காங்கே தோன்றியுள்ள அருவிகள். புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மங்களூரு விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்பாடி மேம்பால சீரமைப்பு பணிகள் நிறைவு. மீண்டும் போக்குவரத்து தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி. விருதுநகர் நக்கமங்கலம் தொடக்கப்பள்ளியில் பெயர்ந்து விழும் மேற்கூரைகள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சம். ராஜபாளையத்தில் நூல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து விசைத்தறி உரிமையாளர்கள் 30 நாட்களாக போராட்டம். வருமானம் இல்லாமல் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக தொழிலாளர்கள் வேதனை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. பழனியில் கொய்யா பழம் விலை கடும் வீழ்ச்சி. கிலோ 60 ரூபாய்க்கு விற்ற கொய்யா தற்போது 20 ரூபாய்க்கு விலை போவதால் விவசாயிகள் கவலை. கன்னியாகுமரி கடல் பகுதியில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். 5வது நாளாக 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மதுரை மாவட்டத்தில் 170 மழலையர் தொடக்க பள்ளிகள் உரிய அனுமதியின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. உரிய ஆய்வு நடத்தி பள்ளிகளுக்கு சீல் வைக்க மாவட்ட கல்வி அலுவலர் சுற்றறிக்கை. கோவையில் ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்பு.
காரைக்காலில் காலரா நோய் பரவல் எதிரொலியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரம். குளோரின் கலக்கப்பட்ட குடிநீர் வீடுகளுக்கு விநியோகம். சர்வதேச அளவில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். லூஹான்ஸ் மாகாணத்தில் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி நகரமான லிசிசான்ஸ்க் நகரத்தை கைப்பற்றிவிட்டதாக ரஷ்யா அறிவித்தது. செவரோடொனெட்ஸ்க், லிசிசான்ஸ்க் என தொடர் வெற்றிகளை பெற்று தற்போது லூஹான்ஸ்க் மண்டலத்தை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது ரஷ்யா. லிசிசான்ஸ்க் நகரில் இருந்த உக்ரைனிய படைகள் பின்வாங்கிவிட்டதால் கிழக்கு உக்ரைன் ரஷ்யா வசமாகிவிட்டது. அடுத்ததாக டொனெட்ஸ்க் நகரை நோக்கி ரஷ்ய படைகள் நகர்ந்து வருகிறது. இத்தாலிய ஆல்ப்ஸ் மலையில் பனிப்பாறைகள் உருகியதில் மலையேற சென்ற 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, மொனாக்கோ, இத்தாலி, லிச்சென்ஸ்டீன், ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஸ்லோவேனியா ஆகிய 8 நாடுகளில் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த மலைத்தொடர்களில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் மலையேற வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஏக்நாத் சிண்டே 164 வாக்குகளை பெற்று எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனது அரசை காப்பாற்றிக் கொண்டுள்ளார். நேற்றைய தினம் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க நடத்தப்பட்ட தேர்தலின் போது கூட 107 வாக்குகளை பெற்றிருந்த சிவசேனா கூட்டணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெறும் 99 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. நேற்று வரை உத்தவ் தாக்கரே உடனிருந்த சிலர் கூட இன்று மாற்றி வாக்களித்து பரபரப்பை ஏற்படுத்தினர். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கலச ஹெப்பலை பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. வெளியூர் செல்லும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சிக்மகளூர் மாவட்டம் கலசா தாலுகாவில் உள்ள ஹெப்பலை பாலம் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் நீரில் மூழ்கும் சூழலே உள்ளது. பத்ரா நதி அபாய அளவை தாண்டி செல்கிறது. இதனைத் தொடர்ந்து அம்மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 12 பேரை வரும் 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பக்ரீத் பண்டிகையொட்டி சூடுபிடித்த ஆட்டுச்சந்தை. கொய்யா பழங்கள் விலை கடுமையாக குறைந்ததால் விவசாயிகள் கவலை. அடிக்கடி பெயர்ந்து விழும் தொடக்கப்பள்ளியின் மேற்கூரையை மாற்ற பெற்றோர் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தமிழக ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதி, கர்நாடக, கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மலைப்பாதையில் ஆங்காங்கே புது புது அருவிகள் தோன்றியுள்ளன. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் காணப்படும் லால்ஸ் நீர்வீழ்ச்சி, காட்டேரி நீர்வீழ்ச்சி மற்றும் இந்த சாலையில் பல இடங்களிலும் உள்ள மலை முகடுகளிலிருந்து புதிய அருவிகள் தோன்றியுள்ளன. கோத்தகிரியில் உள்ள கேத்ரின் நீர்வீழ்ச்சி, உதகையில் உள்ள வைக்காரா நீர்வீழ்ச்சி மற்றும்
நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பல்வேறு இடங்களில் உயர்ந்த மலைகளுக்கிடையே புதிய அருவிகள் தோன்றியுள்ளன. வனப்பகுதிகளில் இருந்து உருவாகும் வெள்ளம் மலைப்பகுதிகளில் இருந்து அருவிகளாக கொட்டி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததால் குற்றால அருவிகளான ஐந்தருவி மற்றும் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி 2வது நாளாக அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் தமிழகத்திற்கான நீர்த்திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 799 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1457 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து தமிழக குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 1678 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆட்டிசம் குறைபாடு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் ரன் ஃபார் ஆட்டிசம் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் நடைபெற்றது. கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் சரவணன் மற்றும் காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 10ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 50 முதல் 70 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. ஆடுகளின் விலையும் கடுமையாக உயர்ந்த நிலையில் போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்றனர். பண்டிகையை முன்னிட்டு வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை பலரும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றதால் ஆடுகளுக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு பின் விராலிமலை ஆட்டுச் சந்தையில் அதிக அளவிலான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொய்யாப்பழ விலை கடுமையாக குறைந்து கிலோ 6 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த வாரம் சந்தையில் 20 கிலோ அடங்கிய கொய்யாப்பழ பெட்டி 1200 ரூபாய் முதல் 1600 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது 20 கிலோ அடங்கிய கொய்யாப்பழ பெட்டி 120 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையில் மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அரசு இதுபோன்ற காலங்களில் கொய்யாப்பழங்களை பாதுகாத்து வைக்கும் குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆனி பொன் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக தொடங்கி திருவிழா நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி ஊஞ்சல் உற்சவம் வரும் ஜூலை 11ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெற உள்ளது. ஜூலை 5ஆம் தேதி முதல் ஆனி உத்திரத்தை முன்னிட்டு அன்று இரவு முதல் 6ஆம் தேதி காலை 7 மணி வரை வெள்ளியம் பல நடராஜருக்கு திருமஞ்சனம் மற்றும் கால பூஜைகள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நூல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்தும் மற்றும் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஆவரம்பட்டியில் 30 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நூல் விலை சுமார் 230% வரை உயர்ந்துள்ளதாக குற்றஞ்சாட்டியும் சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 5ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூலி உயர்வு குறித்து அதிகாரிகள் முன்னிலையில் நடந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் போராட்டம் 30வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தால் வேலை இழந்துள்ள தொழிலாளர்களுக்கு 1.50 கோடி ரூபாய் ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நக்கமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை அடிக்கடி பெயர்ந்து விழுவதால் மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி பயில வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக மாணவர்களை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்ப தயங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி கட்டடத்தை மாவட்ட நிர்வாகம் முறையாக பராமரித்து தரும்படி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. போளூர் சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். வாடகையை உயர்த்தி தர கோரி லாரி ஒப்பந்ததாரர்கள் வேலை நிறுத்தம். குப்பைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் நகராட்சி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஓம் சக்தி புக்ஸ் இன்டர்நேஷனல் நூலகம் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகம் புத்தக பிரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. நமக்கு தேவையான புத்தகங்களை நமது இல்லத்தில் கொண்டு வந்து தனி நூலகமாக அமைத்து தருகின்றனர். இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரீடிங் ஹேபிட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களுக்கு அவங்களோட வீட்டில் ஆர் அவங்களோட ஆஃபீஸ்லேயே வில் பி ஹேவிங் அ லைப்ரரி செட்டப். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லைப்ரரி செட்டப் கிரியேட் பண்ணி கொடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் கியூரேட் பண்ணி கொடுப்போம். அட் த சேம் டைம் அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு புக்ஸ் வேணும்னாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மை ஹோம் லைப்ரரியை வீடுகளில் அமைக்க மிக குறைந்த செலவே ஆவதாக கூறுகிறார் நூலக உரிமையாளர். ஸோ இந்த செட்டப்க்கு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நாங்கள் ஒருத்தரோட ரீடிங் ஹேபிட்டோட பழக்கம் எப்படி இருக்கோ அண்ட் அவங்க இனிஷியலாக எந்த அளவுக்கு இப்போது ஸ்டெப் எடுக்க நினைக்கிறாங்களோ அதுலேருந்து வி ஆர் ஹேவிங் அ பிளான். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3,000 அண்ட் வி ஹேவ் பிளான்ஸ் அப் டு 15,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். 3,000 இருக்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க, 15,000 எடுக்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இவ்வாறு வீடுகளில் அமைக்கும் இந்த நூலகம் குழந்தைகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறுகிறார் மை ஹோம் லைப்ரரியை அமைத்துள்ள பெற்றோர். டெய்லி காலையில் ஏஞ்சதுமே அவளோட ஃபேவரட் இடம் பல் விளக்குறாலோ இல்லையோ முதல்ல இந்த புக்ஸ் ஏரியாவுக்கு என்ன புக் இன்னைக்கு படிக்கலான்னு அவளே சூஸ் பண்ணுவா. ஸ்டோரியில் இருக்கிற பிக்சர்ஸை வச்சே அவளே அந்த கதை என்னன்னு அவளாவே ஒரு கணிப்பு கொண்டு வருவா. ஸோ அவளோட கிரியேட்டிவிட்டி அவளோட இமேஜினேஷன்லாம் இதில் இன்க்ரீஸ் ஆச்சு. அவளே அதில் இருக்கிற நரி மாதிரி ஆக்ஷன் பண்ணுவா, அதில் இருக்க இன்னொரு கேரக்டர் என்ன பண்ண சொல்வா. புத்தகம் வாசிக்க தொடங்கிய பிறகு செல்போன் பயன்படுத்தும் எண்ணமே குழந்தைக்கு வரவில்லை என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் குழந்தையின் பெற்றோர் ராஜ் மாதினி. மொபைல் ஃபோனும் டிவி நிறைய பார்ப்பா புக்ஸ்க்கு முன்னாடி, புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ சுத்தமாகவே டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணுறா, ஈவன் மொபைல் பார்க்குறதே அவாய்ட் பண்ணுறா. புக்ஸ் என்ன புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், புக்ஸில் என்ன பண்ணலாம், அப்புறம் அந்த பசில்ஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம், ஸ்டோரி படிமா அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன 3 லெட்டர் வார்த்தையெல்லாம் அவளே படிக்க ஆரம்பிச்சிட்டா. மேலும் குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு திறனை பழக்கப்படுத்த பலரும் தங்களது இல்லங்களில் இதுபோன்ற நூலகம் அமைக்கலாம் என பரிந்துரைக்கிறார். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால ஃபுல் டைம் குழந்தைங்கள என்கேஜ் பண்ண முடியல. அவங்க குக் பண்ணணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்க வேலையை பார்க்குறப்போ அவங்கள கவனிக்க மறந்துடுறாங்க. அப்போது நம்ம குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள எதுவுமே என்கேஜ் பண்ணாமல் நம்ம விடுறதுனால தான் அவங்க இந்த மாதிரி டிவிக்கோ இல்லை மொபைல் ஃபோனுக்கோ அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த புக்ஸு, இந்த பசில் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கொடுத்தோன்னா அவங்க என்கேஜாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், ரீடிங் ஸ்கில்ஸு, ட்ராமாட்டிக் ஸ்கில்ஸு, ப்ளஸ் அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் இதனால் இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். மாறிவரும் வாழ்வியல் முறைகள் மற்றும் சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் நம் அனைவரிடமும் புத்தக வாசிப்பு குறைந்து கொண்டே வருது. அதிலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரும் அதிக அளவு செல்போன்ஸ் பயன்படுத்துறதால ஒளித்திறன் பாதிக்கப்படுது. மேலும் குழந்தைகள் அதிக அளவு செல்போன்ஸ் பயன்படுத்துறதால அவங்களோட கற்பனை திறன் குறைந்து கொண்டே வருதுன்னு ஐநா சமீபத்தில்
அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. இந்த புத்தக வாசிப்பு திறன் அறிவுத்திறனை மட்டுமல்ல, தனி மனித ஒழுக்கத்தையும் மேம்படுத்த உதவும். புதியுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் சுபலட்சுமி ராஜா. வணிக நிறுவனங்களில் பணி செய்யும் பணியாளர்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து இருக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொது சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி முகக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களிடையே மாநகராட்சியின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வணிக வளாகங்கள், திரையரங்குகள், துணிக்கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் முகக்கவசம் அணிவதை அந்தந்த நிறுவனம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் கத்தியுடன் இளைஞர்கள் நேற்று ரகளை செய்த நிலையில் மெரினா சாலைகளில் ட்ரோன் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு இன்று நடைபெற்றது. 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பில் 60 புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 74,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 22,252 கோடி ரூபாய் மதிப்பில் 21 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிராகரித்த நிலையில் தற்போது அதிமுகவில் தலைமை பொறுப்பாளர்கள் என்பதே இல்லை என்றும் அனைவரும் தொண்டர்கள் மட்டுமே என்றும் குறிப்பிட்டார். டிசம்பர் மாதம் இரட்டை தலைமைக்கு ஒரு தீர்மானத்தை போட்டதும் திருத்தம் கொண்டு வந்து நீங்க அது எல்லா தொண்டரும் ஏற்றுக்கிட்டோம். அப்போ இரட்டை தலைமை வேணும்னு ஒரு தீர்மானம் போட்டிங்கல்ல, அதில் ஏன் ஒத்த ஆளாக இருக்கணும், ஒரு ஆள் வேண்டான்னு ஏன் சொல்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே போடுவீங்க தீர்மானம், நீங்களே இரட்டை தலைமை வேணும்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு நீ வேண்டாம் அப்படின்றீங்க. நான் சீனியரு ஜூனியர் பார்க்கல. இந்த இயக்கத்திற்காக வேர்வை சிந்தியவர், இந்த இயக்கத்திற்காக செந்நீர் சிந்தியவர், கண்ணீர் சிந்தியவர், இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணக்கூடியவர்கள் என் கருத்தை ஏற்றுக்கங்க. கன்னியாகுமரி குழித்துறையில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கேள்விக்குறியுடன் கூடிய கருப்பு சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டிகள் எதற்காக ஒட்டப்பட்டுள்ளது என தெரியாமல் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் தாங்கள் படித்த பள்ளிக்கு ஆழ்துளை கிணறு குடிநீர் வசதியை முன்னாள் மாணவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். வத்தலக்குண்டு அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 1989, 90ஆம் ஆண்டுகளில் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு 2.10 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இந்நிகழ்வில் அப்போது தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் அழைத்து மரியாதை செலுத்தினர். வாடகையை உயர்த்தி தர வலியுறுத்தி சென்னை மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுக லாரி ஒப்பந்ததாரர் கூட்டமைப்பினர் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கண்டெய்னர் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் துறைமுகங்களில் இருந்து வரும் சரக்குகளை கையாளுவதில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வாடகை உயர்த்தி தரப்படாததால் இன்று முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புகழ்பெற்ற திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. தென் மாவட்டங்களில் இருந்து விற்பனைக்காக ஆடுகள் அதிகளவில் வந்ததால் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரையில் ஆடுகள் விற்பனையானதால் ஆட்டு வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் நகராட்சியில் குப்பைகளில் இருந்து மின்சாரம் தயாரித்து பயன்படுத்தும் முறை தொடங்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானலில் நாளொன்றிற்கு 17 மெட்ரிக் டன் குப்பைகள் சேர்வதாகவும் இதில் 6 டன் மக்காத குப்பைகளாக உள்ளதாகவும் 11 டன் மக்கும் குப்பைகளாக உள்ளதாகவும் நகராட்சி தெரிவித்துள்ளது. மக்கும் குப்பைகளை நவீன மறுசுழற்சி எந்திரத்தின் உதவியுடன் உயிரி வாயுவாக உருவாக்கி அவ்வாயுவை பின்னர் மின்சாரமாக மாற்றப்படுகிறது. மாற்றப்படும் மின்சாரத்தை அப்பகுதியின் தெருவிளக்குகள் எரிக்க நகராட்சி பயன்படுத்த துவங்கியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வலிப்பு வந்தவருக்கு உதவிய காவலருக்கு குவியும் பாராட்டு. ஆந்திராவுக்கு தொடரும் ரேஷன் அரிசி கடத்தல். அரசு பள்ளி கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் பெற்றோர் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய மானை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார பகுதியில் சேர்வராயன் மலைத்தொடரை ஒட்டி சுமார் 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் பெரிய வடகம்பட்டி கிராமத்தில் உள்ள பெலாப்பள்ளி கொம்பை பகுதியில் வசிக்கும் விவசாயி பாலசுப்ரமணியத்திற்கு சொந்தமான 50 அடி ஆழ கிணற்றில் வழி தவறி வந்த புள்ளிமான் ஒன்று விழுந்தது. இத்தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி புள்ளிமானை மீட்டு முதலுதவி அளித்து வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டது. ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த சீரமைப்பு பணி நிறைவடைந்ததால் காட்பாடி பாலம் மீது முழு போக்குவரத்து தொடங்கியது. மங்களூரு விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலம் பழுது காரணமாக கடந்த ஒரு மாதமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது பணி முடிவடைந்துள்ளதால் முழு போக்குவரத்தையும் மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடி கேதாண்டப்பட்டி அருகே நடைபெற்ற வாகன தணிக்கையில் ஆந்திரா பதிவு எண் கொண்ட லாரியில் கடத்தப்பட்ட 50,000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 50 கிலோ அளவிலான 1000 மூட்டைகளில் 50,000 கிலோ ரேஷன் அரிசியை கடத்திய சரவணன் என்பவரை கைது செய்து ரேஷன் அரிசி மற்றும் லாரியை பறிமுதல் செய்தனர். ஓய்வூதியம் பெறுவோருக்காக விழிப்புணர்வு பாடல் பாடிய ஓசூர் பள்ளி மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மத்திய அரசின் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் வாங்கும் நடைமுறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த +1 பள்ளி மாணவி மகன்யாஸ்ரீ என்பவர் விழிப்புணர்வு பாடலை பாடியுள்ளார். இந்த விழிப்புணர்வு பாடலில் ஓய்வூதியர்கள் எவ்வாறு டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்பது குறித்த தெளிவான விளக்கங்கள் இசையோடு சேர்த்து பாடலாக பாடப்பட்டுள்ளது. அலிஞ்சு திரிஞ்சு கருவூல நீர் காடல் கண்டதப்போ அஞ்சலக சேவைக்கு வெறும் 70 ரூபாய் இப்போ வீடு வரும் அஞ்சலக பணியாளரிடம் உங்கள் ஆதார் வங்கிக் கணக்கு ஓய்வூதிய கொடுப்பானை மற்றும் ஓய்வூதியம் தரும் அலுவலக விவரம்தான் தாருங்க அலைச்சலின்றி மகிழ்ச்சி பொங்கத்தான். சாலையில் வலிப்பு வந்து துடித்துக் கொண்டிருந்த நபரை போக்குவரத்து போலீசார் முதலுதவி அளித்து உயிரை காப்பாற்றிய சம்பவம் சென்னை அடையாறு பகுதியில் நடந்துள்ளது. சென்னை அடையாறு போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அடையார் ஜிஆர்டி நகைக்கடை அருகேயுள்ள சாலையில் ஒருவர் வலிப்பு வந்தபடி கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தார். இதனை கண்ட போக்குவரத்து போலீசார் உடனடியாக சென்று அந்த நபரை மீட்டு ஈரத்துணி கொடுத்து முதலுதவி அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் வர வைத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்து நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 22 மணி நேரத்தில் கேரள மாநிலம் கொடுவாயூரிலிருந்து தனிப்படை போலீசார் மீட்டு குழந்தையை கடத்தியவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி குமரன் நகரை சேர்ந்த யூனிஸ் திவ்ய பாரதி தம்பதியினருக்கு பிறந்த 4 நாட்களான பெண் குழந்தை மருத்துவமனையிலிருந்து காணாமல் போயுள்ளது.
குழந்தையை மீட்க தனிப்படை அமைத்து தேடி வந்த போலீசார் குழந்தையை கேரளாவிலிருந்து மீட்டுள்ளனர். காரைக்காலில் காலரா நோய் பரவல் எதிரொலியாக அப்பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற காலரா அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பொது சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் குடிநீரை சுத்தம் செய்யும் பணி தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் காய்ச்சி வடித்த குடிநீர் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை உணவகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சுகாதாரத்துறை இருக்கிற எல்லா ஊழியர்களும் வீடு வீடாக போய் எந்த பகுதியில் வந்து கலராக இருந்ததோ அந்த பகுதியில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் ஒரு அறிவுரை பண்ணுறது, போதியான மருந்து இருக்கிறது. ஓஆர்எஸ் பவுடர் வந்து எல்லார் வீட்டுக்கும், அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் எல்லார் வீட்டுக்கும் வந்து எமர்ஜென்சிக்காக ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்கறது, இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். பள்ளிக்கூடங்களில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஓவர் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறவரில் ஒரு 3 நாளைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து விடுமுறை விட்டு சரி செய்த பிறகு ஓவர் டேங்க்லாம் க்ளீன் பண்ண பிறகு மாணவர்களை கொண்டு போய் சேர்க்க சொல்கிறோம். இந்த வயிற்றுப்போக்கு நோயினால் இன்பேஷண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே விரைவில் குணமடைஞ்சு வராங்க. ஏன்னா அது மெயினாக வந்து அவங்க தண்ணிச்சத்து குறைவாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து நரம்பு வழியாக செலுத்தும் பொழுது அவங்க நல்லபடியாக ரெக்கவரி ஆகி வராங்க. இப்போதைக்கு 1584 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 691 வந்து அட்மிஷன் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள அரசு மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மதுபோதையில் பாரை அடித்து நொறுக்கிய குடிமகனை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.